நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 12வது வசனம். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேலி, கிண்டல், பரியாசம் இன்று உலகத்துல பெருகி இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க ஒரு சிறுவனுக்கு நல்ல திறமை, பல குரல்களை பல மிருகங்களை போல ஒலி எழுப்புவான். அதை வைத்து அவன் என்ன செய்வான்? சிங்கம் போல கர்ஜிப்பான், புலி போல உரும்புவான், விறகு விட்டவர்கள் பயந்து ஓடுவதை பார்த்து ரசிப்பான். இதை பார்த்து ஒரு பெரியவர் அவனுக்கு ஆலோசனை சொன்னார். தம்பி, உன்னுடைய திறமையை நேர்மையாக பயன்படுத்து, இப்படி மற்றவர்களை துன்பப்படுத்தாதே என்று. அவன் அதை உதாசீனப்படுத்தினான். ஒரு நாள் வந்தது, இது ஒரு சிங்கம் போல இவன் உரிமை கொண்டிருந்தான். நிஜ சிங்கம் வந்து பார்த்து, நமக்கு போட்டியாக இந்த காட்டுல இன்னொரு சிங்கமா என்று இவனை அடித்து தாக்கி போட்டது. முதியோர்கள் சொல்ல கேட்போம், பரியாசம் செய்யாமல் இருப்போம், மற்றவர்களை கனப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை